இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் பிரியாமணி பேசுகிறேன். மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாருலதாவோட ஒரிஜினல் வெர்ஷன் விச் இஸ் அ தாய் வெர்ஷன் கால் அலோன் அந்த படம் பார்த்தேன். அண்ட் வேறொரு டைரக்டர் வேறொரு லாங்குவேஜில் எடுக்கணும்னு இருந்தாங்க. பட் தட் டென்ட் டேக் ஆஃப். அண்ட் கன்னடாவில் துவாரகீஷ் சித்ரா ஒரு பெரிய பேனர், கன்னடாவில் ஒரு 50 வருஷமாக இருக்குது இந்த பேனர். நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நான் விஷ்ணுவர்தனான்னு சொல்லி ஒரு கன்னடா படம் நடிச்சிட்ருக்கிற டைமில் வித் மிஸ்டர் சுதீப், அதோட டைரக்டர் பொன்குமரன் தான். படம் முடித்து வெற்றிகரமாக அமைஞ்ச அந்த டைமில் குளோபல் ஒன் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து துவாரகீஷ் சித்ராவுக்கு இந்த அலோனோட சிடியை கொடுத்து ரீமேக் பண்ணுறது, பிகாஸ் ஒஃபிஷியலாக அவங்க ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இது பொன்குமரன் சார் பார்த்து பிடிச்சி, பட் அவுட் அண்ட் அவுட் அதே ரீமேக் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த கன்ஜாயின்ட் போர்ஷன்ஸோட அந்த நாட்டை பார்த்து த்ரூ தி கன்ஜாயின்ட் போர்ஷனோட அந்த நாட்டில் ஹீ ஹேஸ் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நம்ம கல்ச்சருக்காக சூட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆஸ் இன் லைக் எஸ் அது அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இட் இஸ் அவுட் அண்ட் அவுட் ஹாரர்னு சொல்லலாம். ஆனால் இது ஹாரர் மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட்டும் கொண்டு வந்து காமெடியும் கொண்டு வந்து எல்லா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் தேவை, பட் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் இல்லாமல் லைக் 5 பாட்டு 5 ஃபைட் இல்லாமல் த டீலிங் ஒரு டிஃப்ரெண்ட் வேல கொண்டு வந்து த எக்ஸிக்யூஷன் தி ப்ரெசன்டேஷன் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ எஸ் இதுவும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஸோ இது பண்ணதுக்கு எனக்கு என்னோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கிறதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் தட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எந்த படத்துக்குமே நான் ஹோம்ஒர்க் பண்ணது கிடையாது. ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் அ பேட் திங். நான் பர்சே பண்ணலை, எல்லாமே பண்ணது ரைட் ஃப்ரம் ஃபோட்டோஷூட் டு த மூவி எல்லாமே வந்து இட் வாஸ் ஆன் த ஸ்பாட். பட் எஸ் இந்த போர்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கன்ஜாயின்ட் போர்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்டரும் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சாருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது லதாக்கு இந்த மாதிரி இருக்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது லதா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலான்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஜாயிண்ட் டிசிஷன் எடுத்து பண்ணக்கூடியதை இந்த எல்லாம் சீன்ஸு. இல்லை சில டைமில் பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும், இல்லை இந்த மாதிரி இது பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஸோ எஸ் அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் டைரக்டர்கிட்ட. அண்ட் எஸ் ஹி வாஸ் வெரி ஸ்போர்ட்டிங்லி அவர் வந்து அக்செப்ட் பண்ணார், சஜஷன்ஸுக்கு அவர் அக்செப்ட் பண்ணார், இம்ப்ரவைசேஷனுக்கு ரூம் இருந்தது. ஸோ சில டைமில் அவரும் சொல்கிறது ஆப்வியஸ்லி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது நான் கேட்டிருக்கேன். ஸோ சில டைமில் 2 பேரோடுமே இது ஓகே மேடம் இதுவும் பண்ணுங்க அதுவும் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய டைம்ஸும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு வைப் இருந்தது பொன்குமரன் சாரோட. ஸோ அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்தது ஃப்ரம் விஷ்ணுவர்தனா. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சீன்ஸ் எல்லாமே. ஆஸ் ஐ செட் நானும் டைரக்டரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எஸ் இந்த டான்ஸ் போர்ஷன்ஸ் வரும்போது இன்ஃபேக்ட் இந்த 2 கேர்ள்ஸ் ஒரே வாட்டி இந்த சீனில் பார்க்கும்போது வெரி கேர்ஃபுல்லி 2 பேரோடும் பாடி லாங்குவேஜ் ஒன்றா இருக்கக்கூடாது, 2 பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடாது. அதே மாதிரி டப்பிங் டைம்லேயும் ஐ டுக் எக்ஸ்ட்ரா கேர் தட் லதாவோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் பேஸாக இருக்கணும், பிகாஸ் அவள் கொஞ்சம் கூட ஒரு டாம் பாய்ஷ் கேரக்டர் மாதிரி இருப்பாள். சாரு வந்து கொஞ்சம் ஒரு லைட்டர் வாய்ஸில் கொடுத்துருக்கேன், பிகாஸ் சாரு வந்து கொஞ்சம் மோர் லைக் அ டிப்பிக்கல் கேர்ள். ஸோ வெக்கப்பட்டு பார்க்கறது அந்த நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு கேரக்டரில். அண்ட் டான்ஸ் பண்ணும்போதும் தட் பிட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் அதுக்குன்னுட்டு மோஷன் கண்ட்ரோல் கேமரா யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங் மார்க்லேருந்து எண்டிங் மார்க் கடைசி மார்க் வரைக்கும் அதே பொசிஷனில் எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு கேரக்டர் ஃபினிஷ் பண்ணி இன்னொரு கேரக்டருக்கு சேஞ்ச் பண்ணி வரும்போது அதே மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது நான் மட்டும் இல்லை, இந்த கேமரா ஆல்சோ. ஸோ
அப்பி தப்பி எங்கேயாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் we had to reshoot the whole thing. So அதுவே it was a big thing for us. And அது இல்லாமல் இந்த டான்ஸ் பிட் இதுக்கெல்லாம் வரும்போது லதாவோட போர்ஷன் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கான்ஃபிடென்ஸில் பிகாஸ் ஷீ நோஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸில் இது பண்ணியிருக்கு. வேற சாரு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கிரேஸ்ஃபுல், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் கிளைமேக்ஸும் கொஞ்சம் ஒரு ஃபைட் பிட் எல்லாம் இருக்குது வித் மீ அந்த ஹீரோ, அந்த ஃபயர் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம் பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஃபார் அந்த ஸ்மோக் செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வி யூஸ் டு ரெஸ்யூம் ஆர் ஷூட்டிங். அண்ட் ஃபயர் சீக்வன்சஸ் டைம்லேயும் யூனோ சுற்றும் ஃபயர் இருக்கும். ஸோ எந்த இதுலேயும் ஃபயர் பக்கத்தில் வரக்கூடாது. ஆர் யூனோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் அப்படி தப்பி எங்கேயா ஃபயர் பக்கத்தில் போய் இருந்துன்னா மறுபடியும் கட் பண்ணி வி ஹேட் டு யூனோ டூ த சேம் திங். ஸோ எஸ், ரொம்ப இதுக்கெல்லாம் இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் அதோட பலன் இப்போது கிடைக்கிறது. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் பார்க்காதவங்க இன்னும் போய் பார்க்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படம் இட்ஸ் ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். இட்ஸ் ஆஸ் ஐ செட், இது ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக இருக்குது. அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் ஒப்பீனியன் எல்லாருமே பிகாஸ் சைமல்டேனியஸாக 4 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சேம் டே விச் வாஸ் ஆன் த 21st. அண்ட் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. ஸோ பார்க்காதவங்க தியேட்டருக்கு போய் பாருங்க பிகாஸ் ஐம் ஷோர் யூ லைக் த மூவி. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கூட ஒரு ஈஸியராக பண்ண இட் வாஸ் அ லிட்டில் மோர் ஈஸியர் டு பர்ஃபார்ம் பிகாஸ் ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப யூனோ ஷீஸ் ரெடி டு ஃபேஸ் எனி சேலஞ்ச் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் லதா. சாருன்னா எனக்கு கொஞ்சம் கூட டைம் எடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பா, கொஞ்சம் கூட வெக்கப்பட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பா. சிச்சுவேஷனை டீல் பண்ணுறதே கொஞ்சம் கூட ஒரு இதாக இருக்கும். ஸோ ஸோ சாரு வந்து இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்து பண்ணோம். பட் ஏது பிடிச்சிருக்கு ஏது ஈஸியர்னு அப்படி சொல்ல முடியாது. ஐ லைக் போத் த திங்ஸ். பட் கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டுன்னு இல்லை, கொஞ்சம் கூட டைம் எடுத்து பண்ணது வாஸ் சாரு. குறிப்பிட்ட 4ன்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணதே பாரதி ராஜா சாரோட, அடுத்தது பாலு மகேந்திரா சாரோட, அப்புறம் ஐ டிட் அ ஃபிலிம் கால் மது, தென் ஐ டிட் பருத்தி வீரன், அதுக்கப்புறம் மலைக்கோட்டை பண்ணேன், தென் நினைத்தாலே நிற்கும் பண்ணேன், ஆறுமுகம் பண்ணேன், ராவணன் பண்ணேன், ரத்த சரித்திரம் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ் டைம் எடுத்து ஐ கேம் பேக் வித் சாருலதா. ஏன் டைம்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன் பிட்வீன் ஐ வாஸ் பிஸி வித் தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடா. தமிழில் நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே தமிழில் தான். ஸோ எஸ், எனக்கு இட் இஸ் ப்ரிட்டி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எனக்கு படம் வரல பிகாஸ் நான் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ஸ்கிரிப்டுக்கு அண்ட் அதில் என்னோட கேரக்டருக்கு. எனக்கு அது கன்வின்சிங்காக தோணிச்சுன்னா நான் பண்ணுவேன் தவிர just to be visible and just to be noticed அதுக்காக நான் படம் டெஃபினட்டாக I don't need to do it. I don't want to do it. Need to வேற, want to வேற. I don't have to do it because நான் பண்ணிட்டு இருக்கிற படம் எல்லாமே எஸ் பெரிய டைரக்டர்ஸோட பண்ணியிருக்கேன். சில படம் நல்ல ஹிட்டாக இருக்குது, சில படம் ஹிட் ஆகலை. அது என்னோட இட்ஸ் நாட் ஆன் மீ. யூ கான்ட் பிளேம் தட் ஆன் மீ ஆர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். யூ கான்ட் பிளேம் அன் ஆர்டிஸ்ட். பட் வந்த படம் எல்லாமே என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இருக்காததுனால டின் மீட் அப் டு மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால நான் படம் கமிட் பண்ணலை. அழகை மெயின்டைன் பண்ணுறது வெல் you're asking the wrong person because I'm the last person to even talk about beauty tips. As far as possible yes நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் நான் அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் ஃப்ரீக் கிடையாது. பட் எஸ் கிடைக்கிற டைம்லலாம் எஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஜஸ்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் பிகாஸ் யூல் ஃபீல் நைஸ் ஆஃப்டர் ஒர்க் அவுட். யோகா பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஐ கெஸ் தட்ஸ் அபவுட் இட். நான் ஒரு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் இது படத்தில் நான் வேலை பண்ணியிருக்கேன். வை பிகாஸ் ஆப்வியஸ்லி கரியரில் இது என்னோட ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன் கன்ஜாயின்ட் என்னோட. ஸோ என்னோட சைட்லேருந்து ஆப்வியஸ்லி 100% நான் கொடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு சீன் வரும்போது அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, ஒரு டைலாக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, எனக்கு ஆப்வியஸ்லி அந்த உரிமை இருந்தது, அந்த லிபர்ட்டி இருந்தது. தான் டைரக்டர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், சார் எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு ஆர் எனக்கு டவுட் இருக்குது. ஸோ
கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணுறீங்களா, இல்லை ஏன் இந்த மாதிரி சொல்லணும், பிகாஸ் இதுக்கு ப்ரீவியஸாக இந்த மாதிரி தானே சொல்லியிருக்கா, ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டவுட் எல்லாம் எஸ் நாங்கள் எல்லாம் உட்காந்து சேர்ந்து, அண்ட் எஸ்பெஷலி ஈவன் கிளைமேக்ஸ் டைம்லேயும் ஒரு சில ஷார்ட்ஸ் நான் டைரக்ட் பண்ணலை, பட் சஜஸ்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி பண்ணால் அந்த ட்விஸ்ட் டைமில் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கொண்டு வரலாமே, இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ் அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் என்னோட சைட்லேயும் நான் 100% கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட சைட்லேருந்து எவ்வளோ முடியுமோ நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அது ஐ திங்க் டைரக்டரோட ஆப்வியஸ்லி இந்த இன்வால்வ்மெண்ட் வாஸ் தேர். அண்ட் சின்ன பையன் மஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். எஸ் வீட்டோட ஓனர் அவங்க தான் தெரியாமல் அவங்க இதில் கொஞ்சம் இந்த பைசா வசூல் பண்ணுறது, அந்த இது ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஜான்ரில் ஒரு காமெடி ஆக்சுவலி தேவையில்லை. பட் ஒரு காமிக் ரிலீஃபுக்காக மஞ்சுவை கொண்டு வந்து ஐ திங்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், கரெக்டாக பண்ணியிருக்கான். அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே அவன் வரும்போதே எல்லாரும் சிரிப்பாங்க. இல்லை சில சில இதெல்லாம் அவனெல்லாம் திட்டுன்னு திட்டிருக்காங்க ஆடியன்ஸ், என்னையா இது பார்த்தா பைசா தானா இவனுக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு அவனோட கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எஸ் ஆல் தேங்க்ஸ் டு பொன்குமரன் ஃபார் தட். ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஃபர்ஸ்டே இது சொல்லும் போதே ஹீரோயின் ஓரியன்ட் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதர் கேரக்டர் சரண்யா வந்தாங்க. ஸோ ஏற்கனவே பொன்வண்ணன் சாரோட பருத்தி வீரல் நினச்சேன், இதில் சரண்யா மேடமோட நடிக்கிறேன். ஸோ அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. பிகாஸ் அவங்களே சொன்னாங்க இது வரைக்கும் நான் எல்லா ஹீரோஸுக்கும் நான் அம்மையாக நடிச்சிருக்கேன், தவிர ஹீரோயினுக்கு அம்மையாக நடிச்சதே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அண்ட் சீதா நான் வந்து அவங்க கூட ஏற்கனவே நிறைய தெலுங்குலலாம் நான் பண்ணியிருக்கேன், ஆடும் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் இது பண்ணோம், தவிர அவங்க வந்து 80s ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து 2000 ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் லைக் ஆப்வியஸ்லி எஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஸோ சச் சீனியர் ஆர்டிஸ்ட், பட் அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்தது. அண்ட் ஆர்த்தி எஸ் மலைக்கோட்டையிலேயே வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் சீன்ஸ் டுகெதர். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஹாய் எப்படி இருக்கீங்க, அவங்களோட மெயின் இது என்னென்னா ஷார்ட் டைமில் தான் அவங்க அந்த காமெடி பண்ணுவாங்க, தவிர ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் ஷீ இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் தட்ஸ் அ வெரி குட் திங், பிகாஸ் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் அவங்க. அண்ட் அந்த அளவுக்கு ஷீ இஸ் மெயின்டைன் தட் streak till now. And just wish her all the best for the future. And yes, the படம் பண்ணும்போது எனக்கு obviously because heroine orientedனாலே it is not necessary that இது வரைக்கும் நான் பார்த்த இதில் பெரிய ஹீரோஸ் யாருமே பேரு கேட்ட ஹீரோஸ் யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஐ குட் பி ராங், ஐ டோன்ட் நோ. பட் சமீபத்தில் ஹீரோயின் ஓரியன்ட்னாலே எஸ் யூனோ ஹீரோயின் பேஸ்டு தான் பண்ணுவாங்க. அண்ட் 99.9% ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்க தான் செய்யும் அந்த ஹீரோயின் ஓரியன்ட் ப்ராஜெக்டில். அண்ட் இது வந்து ஹாரர் அது மட்டும் இல்லாமல் மதர் சென்டிமெண்ட் கொண்டு வந்து, சீதாவோட சைட்லேருந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அந்த டாக்டர்ஸ் இது எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்து, ஆர்த்தி சைட்லேருந்து கொஞ்சம் இந்த காமெடி ரிலீஃப் கொண்டு வந்து, ஸோ ஐ திங்க் எல்லா சைட்லேயும் தி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் ஹஸ் ஈக்குவலி பேலன்ஸ்ட் அவுட்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு அடுத்த மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கால் லக்ஷ்மி. இட்ஸ் கன்னடா ஃபிலிம் வித் மிஸ்டர் சிவராஜ்குமார். அதுக்கப்புறம் நான் படம் உண்மையாக சொல்லணும்னா நான் வேணும்னுட்டு தான் நான் கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்து நான் சைன் பண்ணலை. பிகாஸ் சாருலதா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட டாக் என்ன அதோட இது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுவேன்னுட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போ எனிவே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நவ் ஐ வில் சைன் ஃபிலிம்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ஒரு பிக் திங்னு சொல்லலாம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 600 தியேட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு whatever, I could be wrong with the math also, but அந்த சமம் 4 லாங்குவேஜ்லேயும் ஒரு ஹீரோயினுக்கு ரிலீஸ் ஆகணும்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு எல்லா பேனர்ஸுக்கும் ஒரு மிக்க நன்றி சொல்லணும். கன்னடாவில் துவாரகீஷ் சித்ரா, இங்கே சாக்ஸ் சார் அண்ட் குளோபல் ஒன் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கில் கீதா ஆர்ட்ஸ் மிஸ்டர் அல்லு அரவிந்த், மலையாளமில் 7 ஆர்ட்ஸ் விஜயகுமார். ஐ திங்க் 4 பெரிய பேனர் 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ பிக் திங். அண்ட் டெஃபினட்டாக எல்லா 4 பேருமே இந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ ஃபேத் வச்சுருக்காங்க, அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. அண்ட் டெஃபினட்டாக அவங்க நம்பிக்கை வீணாக போகலன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து சொல்ல முடியாது, பட் ஆஃப் லேட் ஒரு மேபி ஒரு 6-7 இயர்ஸ் ஐ கேன் டெஃபினெட்லி சே என்னோட கசன் சிஸ்டர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கா. வி மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் தென் சிஸ்டர்ஸ். இப்போ எல்லாமே நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். So yeah, I think she is my closest person. She is not into media, she is working now. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக she working with Ernst & Young and ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக்காக அவங்க பூனேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ.